சித்திரை 1 தானங்க தமிழ் வருஷ பிறப்பு. அப்போ நாம் ஏன் தமிழ் வருட நாட்காட்டியை உபயோகிக்கிறது இல்லை? எங்கே நாம் விலகி போனோம்? வாங்க அறிவியல் பூர்வமான விளக்கத்தை தெரிஞ்சுப்போம். நம் முன்னோர்கள் சூரியனோட சுழற்சியையும் அது சார்ந்த நிகழ்வுகளையும் சார்ந்தே எல்லா செயல்களையுமே செஞ்சுட்டு வந்தாங்க. உழவு செய்வதற்கான கால சுழற்சியிலேருந்து பருவ மாற்ற நிகழ்வுகள் வரைக்கும் எல்லாமே சூரியனோட சுழற்சியை சார்ந்தே இருந்ததால் அதற்கான நாட்காட்டியையும் அந்த சுழற்சிக்கு உட்பட்டே அமைச்சாங்க. ஒரு காலத்தில் திதி, வார, நட்சத்திர, யோக மற்றும் கரணங்கிற பஞ்ச அங்கங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியனோட சுழற்சியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு பஞ்சாங்கங்கள் கணிச்சாங்க. இன்றைய கால மாற்றத்துக்கு ஏற்ப இந்த சாரத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு தமிழ் நாட்காட்டியை நாங்கள் கடந்த 20 வருடங்களாக சன்ஷைன் என்டர்பிரைசஸ்ங்கிற பேரில் அச்சிட்டு உங்களுக்கு வழங்கிட்டு வரோம். இந்த நாட்காட்டியில் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தை துல்லியமாக கணக்கிட்டு ராகு காலம் மற்றும் யமகண்டத்தை அது சார்ந்து உங்களுக்கு கணிச்சிருப்போம். எல்லா விரதங்கள், விசேஷங்கள், அன்றைய நாளில் சந்திரனோட பிறை அமைப்பு உட்பட சகல விஷயங்களும் அடங்கின ஒரு தகவல் களஞ்சியம்தான் இந்த சன்ஷைன் என்டர்பிரைசஸ் உடைய தமிழ் நாட்காட்டி. தமிழர்களாகிய நாம் நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் இந்த பராபவ வருஷ சன்ஷைன் என்டர்பிரைசஸ் தமிழ் நாட்காட்டியை வாங்கி உபயோகிக்க வேண்டும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.